சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஈசன பற்றி உண்மை கதைகள் நெறைய பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்ப பாருங்க. இன்னைக்கும் கதை பார்க்க போறது கிடையாது. உண்மையான சம்பவத்த பத்தி பார்க்க போறோம். ஒரு அடியாரோட குடும்பம் காசிக்கு போய் ஈசனோட திருவிளையாடலால அங்கேயே தங்க நேரிடுது. கால ஓட்டத்துல அந்த குடும்பத்தோட தலைவியும் ஒரு காலத்துல இறந்துடுறாங்க. தன்னோட ஒரே மகள செல்லமா வளர்க்கறதோடு நிறைய தர்ம சாஸ்திரங்களையும் அந்த பெண்ணுக்கு தந்தை கற்றுக் கொடுக்கிறாரு. மகளும் வளர்றா. மகள் வளர வளர தந்தைக்கு ஒரு கவலை. நாமளோ ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்றோம். இவளுக்கு ஒரு திருமணத்தை செஞ்சு வச்சுட்டோம்னா நிம்மதியா இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா மகளோ பிடிவாதமா, அப்பா நான் ஈசனோட சேவைக்காக என்ன அர்ப்பணிக்க போறேன். எனக்கு திருமணம் வேணாம் அப்படின்னு உறுதியா சொல்லிட, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் தெரிஞ்சவங்களும் கூட அம்மா நீ பெண் பிள்ளை தனியா வாழ முடியாது. ஒரு ஆணை திருமணம் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி எத்தனையோ அறிவுரைகள் சொன்னாலும் காசி விஸ்வநாதர் மேல ஆணை. என்ன தொந்தரவு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுறா. அதுக்கப்புறம் வேற வழி இல்ல அப்படின்றதுனால தாங்கிட்ட இருக்கக்கூடிய நில புலன்களை எல்லாம் வித்து, அம்மா ஒருவேளை நான் இறந்துட்டேன் அப்படின்னா இந்த செல்வத்த வச்சு மத்தவங்கள நாடாம கையேந்தாம வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஏற்பாடு செஞ்சு ஒரு பெரிய வீட்டையும் வாங்கி தந்துட்டு சில காலங்கள்ல தந்தையும் இறந்து போயிடுறாரு. தந்தை எனக்கு சில விஷயங்கள போதிச்சாரு. அத செயல்படுத்தினால் என்ன அப்படின்னு மகளுக்கு ஒரு ஆசை வந்தது. அதனால பல ஊர்கள்ல இருந்து காசிக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இலவசமா தன்னோட இல்லத்திலேயே தங்க வச்சு இடம் தர்றதும் உணவு கொடுக்கறதும் அப்படின்னு ஒரு அறப்பணியை துவங்க காலம் செல்ல செல்ல இப்படிப்பட்ட அறப்பணிகளை ஒரு பெண் செய்கிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவ உதவி கல்வி உதவி வேணும்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிக்க இவளும் செஞ்சுட்டே வரா. உலகத்துக்கே படியளக்கக்கூடிய ஈசன் சும்மா இருப்பானா? அவனோட திருவுள்ளம் இந்த பெண்ணை சோதிக்கணும்னு நினைச்சது. அந்த காசி மாநகரம் முழுவதுமே இவளோட புகழ் பரவ தொடங்குனது. எல்லா செல்வங்களையும் தந்து தந்து ஒரு காலகட்டத்துல வறுமை இவளை சூழ ஆரம்பிச்சது. இப்பவும் நிறைய பேர் இவங்க கிட்ட வந்து உதவி கேட்க வேற வழியே இல்லாம அக்கம் பக்கம் அதாவது கிட்டக்கு இருக்கவங்க கிட்ட சின்ன சின்ன தொகையை கடன் வாங்கி தர்மம் செய்ய துவங்குறா. ஒரு கட்டத்துல அவங்களும் இவளுக்கு கடன் கொடுக்க மறுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க முன்னாடி கொடுத்த கடனை திருப்பி கொடு அப்படின்னு கேட்கவும் துவங்குறாங்க. இரவுல படுத்தா இவளுக்கு தூக்கம் வரல. சின்ன பெண் அப்படின்றதுனால பயமும் இவளுக்கு வந்தது. இந்த வேதனையோட காசி விஸ்வநாதரை வணங்கி, எந்த ஜென்மத்துல நான் என்ன செய்த பாவமோ இப்படி கடனா என்னை இடர்படுத்துது இறைவா. நான் செஞ்சது சரியா தவறான்னு தெரியல. ஆனா தர்மம் செய்யணும் அப்படின்ற ஆர்வத்தோட நான் இருந்ததுனால என்னோட சக்திக்கு மீறி தர்மம் செஞ்சுட்டேன். ஊரை சுற்றி கடனும் வாங்கிட்டேன். எல்லாருமே கடனை திரும்ப கேட்குறாங்க. என்னால கொடுக்க முடியல. அவங்க கேட்கறது தவறு அப்படின்னு நான் சொல்லல. அந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய சக்தியை எனக்கு கொடு அப்படின்னு தான் நான் கேட்குறேன்னு மனம் உருகி இறைவனை வணங்கி வேண்டுறா. ஒரு நாள் ஒரு பழுத்த மகான் இவளை தேடி வராரு. மகளே கவலையை விடு. இந்த காசி மாநகரத்துல ரொம்ப பெரிய தனவான் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை போய் பாரு, உனக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு அந்த மகான் சொல்றாரு. எனக்கு அவரை அறிமுகமும் கிடையாது. நான் போய் கேட்டா தருவாரா இல்லைன்னா மறுத்துடுவாரோ அப்படின்ற பயம் இவளுக்கு இருந்தது. ஆனாலும் துறவி சொன்னதுனால அன்னைக்கு மாலையே அந்த செல்வந்தரோட வீட்டுக்கும் போறா. அந்த செல்வந்தன் இந்த பெண்ணை பத்தி கேள்விப்பட்டிருக்கான். ஆனா நேர்ல பார்த்தது கிடையாது. இருந்தாலும் கூட ரொம்ப பெரிய ஞான நிலையில இருக்கக்கூடியவள் அப்படின்றத கேள்விப்பட்டதுனால அவளை உடனேயே உள்ள அழைச்சு அமரவும் வைக்கிறாரு. அவரை சுற்றி ஊர் பெரியவங்க நிறைய பேர் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில, பெண்ணே உனக்கு என்ன வேணும், எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கிற அப்படின்னு செல்வந்தன் கேட்க, இவ தயங்கி தயங்கி தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் மற்ற பிரச்சனைகளை பற்றி சொல்லி 5 லட்சம் கடன் ஆகிடுச்சு. பல பேர்கிட்ட கடன் வாங்கினதுனால எல்லாருமே இடர்படுத்துறாங்க. அதனால நீங்க 5 லட்சம் கொடுத்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் சாட்சியா எப்படியாவது சின்ன சின்ன பணிகளை செஞ்சு தாங்கள்கிட்ட பெற்ற கடனை திருப்பி நான் அடைச்சிடுறேன். நீங்களும் ரொம்ப பெரிய செல்வந்தர், ஒரு துறவி தான் என்னை இங்க அனுப்புனாருன்னு சொல்லி தயங்கி தயங்கி சொல்றா. அந்த செல்வந்தர் யோசிக்கிறாரு. இவ ரொம்ப பெரிய புண்ணியவதி அப்படின்னு அவருக்கு தெரியுது. ஆனா இப்பவும் இவகிட்ட எதுவுமே இல்ல. 5 லட்சம் கேட்கிறா. சுற்றிலும் ஊர் பெரியவங்க அமர்ந்திருக்கிறாங்க. தர முடியாதுன்னு சொன்னா இவளோட மனம் வேதனைப்படும். நம்மளை சுற்றி ஊர் தவறா நினைக்கும். அதனால நாகரிகமா இதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்லி அந்த செல்வந்தர் ரொம்ப பெரிய சாமர்த்தியமா பேசுறாரு. பெண்ணே நான் சொல்றத நீ தவறா நினைக்காத. உன்னோட தந்தை ஓரளவு செல்வத்தை உனக்கு சேர்த்து வச்சிருந்தாரு. நீ அந்த செல்வத்தை வச்சு நல்லா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு அங்கங்க ஏரிகள் அமைக்கிறதும் நீர் தடங்கள் அமைக்கிறதும் கல்வி சாலைகளை கட்டுறதும் இந்த மாதிரி நிறைய தர்ம காரியங்களை செஞ்சுட்டு வந்தா நான் அதை பாராட்டுறேன். ஆனா உனக்குன்னு கொஞ்சம் செல்வத்தை சேர்த்து வச்சுக்க வேண்டாமா? உன்னோட செல்வத்தை தர்மம் செஞ்ச. ஆனா எந்த தைரியத்துல கடன் வாங்கி தர்மம் செஞ்ச? கடன் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன கேட்டியா? சரி நீ செஞ்சது எல்லாம் நியாயம்னு சொன்னாலும் இப்படி தர்மம் செஞ்ச நீயே நடு வீதிக்கு வந்துட்ட.
எப்படி என்கிட்ட நீ வாங்குன கடன திருப்பி தர முடியும்? அடுத்ததா நான் கடன் கொடுத்தா, அதுக்கு ஈடா ஏதாவது ஒரு பொருள் வேணும். அதுக்கு உன்கிட்ட ஏதாவது இருக்குதா? உன்கிட்ட எதுவுமே இல்லன்னு நீயே சொல்ற. எத நம்பி நீ கேட்கக்கூடிய அந்த பெரிய தொகைய நான் தர முடியும்? அடமானம் வைக்கிறதுக்காக உன்கிட்ட என்ன இருக்குது? அப்படின்னு செல்வந்தர் கேட்கிறாரு. அந்த பெண் இறைவனை எண்ணுனபடியே, ஐயா நீங்க சொல்றது உண்மதான். ஏதோ ஒரு ஆர்வத்துல நான் செஞ்சுட்டேன். அடமானம் வைக்க என்கிட்ட எதுவுமே இல்ல. உங்ககிட்ட கோடி கோடியா செல்வம் இருக்குதுன்னு ஊர் மக்கள் சொல்றாங்க. அதுல ஒரு சிறு பகுதியத்தான் நான் கேட்கிறேன். காசி விஸ்வநாதர் மேல ஆணை எப்படியாவது சிறுக சிறுக கடன அடைச்சிடுறேன். உதவி செய்யுங்கன்னு கேட்கிறா. மன்னிச்சிடு பெண்ணே, அடமானம் இல்லாம நான் எதுவுமே தருவதுக்கு இல்ல அப்படின்னு செல்வந்தர் கூற, அந்த பெண் கொஞ்சம் கூட யோசிச்சுட்டு, ஐயா உங்களுக்கே தெரியும், உங்களோட வாயாலேயே ஒப்புக்கொண்டீர்கள். நானும் என்னோட தந்தையும் அங்கங்க பல்வேறு செயல்கள் செஞ்சிருக்கிறோம்னு தங்களோட மாளிகை முன்னாடி இருக்கக்கூடிய ஊர் பொதுக்குளம் கூட அடியன் கட்டினதுதான். இந்த நீரை தினமும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் பயன்படுத்துறாங்க. ஏன் விலங்குகளும் இந்த நீரை பருகுது. இது எல்லாம் புண்ணியம்னு நீங்கள் அறிவீர்கள், தெரியும் தானே. ஆனாலும் இந்த பொதுக்குளத்தை எதையும் எண்ணி அடியேன் அமைக்கவில்லை. இருந்தாலும் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னாலும் நீங்க கேட்கறதுனால சொல்றேன். இந்த திருக்குளத்திலே நாளை காலை சூரிய உதயத்தில இருந்து யாரெல்லாம் நீர் பருகுகிறார்களோ, அதனால அடியேனுக்கு வரக்கூடிய புண்ணிய பலன் முழுவதையும் உங்ககிட்ட அடகு வைக்கிறேன். 5,00,000க்கு உண்டான அசல் வட்டிக்கு சமமான புண்ணியம் எப்பொழுது உங்ககிட்ட வந்து சேருதோ, அப்போ அடியேன் தங்ககிட்ட பட்ட கடன் தீர்ந்ததா வச்சுக்கொள்ளலாமா? இல்லன்னா அதையும் தாண்டி நான் தரணும்னு நெனச்சா தர்றேன் அப்படின்னு கேட்க, செல்வந்தர் சிரிச்சுக்கிட்டே, பெண்ணே ஏதாவது ஒரு பொருள தான் அடமானம் வைக்க முடியும். பாவ புண்ணியங்கள கிடையாது. ஒரு பேச்சுக்கு நீ சொன்னபடி நீர பருகுறதுனால ஏற்படக்கூடிய புண்ணியம் என்னோட கணக்குக்கு வருவதா வச்சுக்கொண்டாலும், புண்ணியம் அரூபமானது, கண்ணுக்கு தெரியாதது. உன்னோட கணக்குல இருந்து புண்ணியம் என்னோட கணக்கு வந்துட்டு அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. ஐயா அது ரொம்ப சுலபம். கட்டாயம் நீங்க புரிஞ்சு கொள்ளும்படியான ஒரு ஏற்பாட்ட நான் செய்றேன். என்னோட வாருங்கள்னு சொல்லி அந்த செல்வந்தரோட வீட்டுக்கு எதிர்ல இருக்கக்கூடிய குளக்கரைக்கு அழைத்துட்டு போறா. அங்க குளக்கரையில கருங்கல்லால் ஆன சிவலிங்கத்த காட்டி, எம்பிரானே அடியான் செஞ்ச காரியங்கள சொல்லி காட்டக்கூடாது. ஆனாலும் கடன்ல இருந்து தப்பிக்க இந்த அபவாதத்த செய்றேன். ஈசனே இந்த திருக்குளத்தோட அடியில நீ இருக்கணும். எப்பொழுது அடியனோட கணக்குல இருந்து அசலும் வட்டியுமான புண்ணியம் இந்த செல்வந்தரோட கணக்குக்கு சென்று போய் சேருதோ, அப்போ நீங்க மேல வந்து மிதக்கணும் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு பல முறை பஞ்சாட்சரத்தையும் சொல்லி வணங்கி அடியாட்களோட துணை கொண்டு அந்த சிவலிங்கத்தை கடினப்பட்டு தூக்கி திருக்குளத்தோட நடுவுல போடுறா. சிவலிங்கம் நீரோட அடியில போய் அமர்ந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த செல்வந்தரை பார்த்து, ஐயா நீர் உள்ளே இருக்கிறது வெறும் கல்லுன்னு நினைக்காதீங்க. சாட்சாத் சிவபெருமான் தான் உள்ளேயே இருக்கிறாரு. நாளைக்கு காலையில சூரிய உதயத்துல 6 மணியில இருந்து கணக்கு வச்சுக்கோங்க. யாரெல்லாம் நீரை பயன்படுத்துவாங்களோ எத்தனை காலம் ஆகுமோ எனக்கு தெரியாது. ஆனால் எப்பொழுது அடியேன் கணக்குல இருந்து தங்களோட கடன் தொகைக்கு சமமான புண்ணியம் வந்து சேருதோ, அப்போவே இந்த சிவலிங்கம் மேல வந்து மிதக்கும்னு சொல்றா. செல்வந்தர் சிரிச்சுக்கிட்டே, அம்மா சற்று முன் நீங்க சொன்னபடி புண்ணியத்தை அடகு வைக்கிறத கூட என்னால ஏத்துக்க முடியும். ஆனா கருங்கல் மிதக்கும்னு சொல்றது சாத்தியம் கிடையாது. இதை நான் எப்படி நம்புறது? யாராவது கேட்டா கூட சிரிப்பாங்கன்னு சொன்னாரு. என்ன நம்புங்க, சிவபெருமான் மேல ஆன கட்டாயம் சிவலிங்கம் மிதக்கும். இத கல்லுன்னு பார்க்காதீங்க, பகவான்னு பாருங்கன்னு அந்த பெண் உறுதியா சொல்றா. செல்வந்தர் யோசிக்கிறாரு. இவ்வளோ புண்ணியவதி நம்மளை சுற்றி ஊர் மக்கள் வேற இருக்கிறாங்க. வாதம் செஞ்சு பணம் தரமாட்டேன்னு சொன்னா நம்மளோட புகழுக்கு களங்கம் வந்துடும். மேலும் இவள் கேட்கறது ரொம்ப சின்ன தொகைதான். அது மட்டும் இல்லாம இவள் சொல்றது பொய்யா இல்லைன்னா உண்மையா அப்படின்றத சோதிக்க நமக்கு இது நல்ல தருணம். ஒருவேளை சிவலிங்கம் மிதந்துடுச்சு அப்படின்னா இவள் புண்ணியவதி அப்படின்றத நானும் இந்த ஊரும் உணர வாய்ப்பு கிடைக்கும். மாறா நடந்துடுச்சு அப்படின்னா இவள் செய்தது வீண் வேலை அப்படின்றத நிரூபிக்க ஏதுவா இருக்கும்னு சொல்லி அவ கேட்ட தொகையும் கொடுத்துடுறாரு. அதை பெற்றுட்டு வீடுக்கு போய் யாருக்கு தரணுமோ அதை எல்லாம் திருப்பி தந்துட்டு, இறைவா உன்னை நம்பி தான் இந்த பெரிய தொகையை கடனா நான் வாங்கியிருக்கிறேன், என்னை கைவிட்டுடாதன்னு சொல்லி வேண்டிட்டு நிம்மதியா சிவனை நினைச்சு உறங்க போறா. இங்க செல்வந்தரோ அவசரப்பட்டுட்டோமோ, ஏமாந்து பெருந்தொகையை கொடுத்துட்டோமோ அப்படின்னு உறக்கம் வராம எப்பொழுது விடியும் அப்படின்னு எதிர்பார்த்து விடிஞ்சதுமே சில வேலையாட்களை ஏற்பாடு செஞ்சு, நீங்க குளக்கரையில அங்கங்க அமர்ந்துட்டு கையில ஒரு ஏடும் எழுத்தாணியும் வச்சுட்டு ஒரு தினம் எத்தனை பேர் நீர் அருந்துறாங்க, எத்தனை பேர் நீரை எடுத்துட்டு போறாங்க, மறுகரையில எத்தனை விலங்குகள் நீரை பருகுது அப்படின்னு குறிச்சிட்டே வாருங்கள். எத்தனை காலம் ஆகும் அப்படின்னு தெரியல. ஆனா தினமும் நீங்க கணக்கு எடுக்கணும்னு ஏற்பாடு செஞ்சுட்டு அன்னைக்கு விடிஞ்சதுமே வீட்டோட மேல் விதானத்துல அமர்ந்துட்டு குளக்கரைய பார்வையிட துவங்குறாரு. விடிஞ்சது காலை 6 மணி ஆகுது. காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சொந்தமான காளை ஒண்ணு குளத்து நீரை அருந்திட்டு மறுபக்கத்துக்கு செல்லுது. அவ்வளவுதான். குபு குபுவென தூப தீப சாம்பிராணி
குங்கும சந்தன மணத்தோடு மேல தாளத்தோடு உடுக்கை ஒலிக்க எம்பெருமான் சிவலிங்கம் மேல வந்து மிதக்கிறாரு. அவ்வளவுதான். அந்த செல்வந்தருக்கு உடம்பெல்லாம் நடுங்கி நிலை குலைந்து தரையில அமர்ந்துட்டாரு. ஒரு மாடு நீர் அருந்திய புண்ணியமே 5,00,000க்கு சமம்னு சொன்னா அந்த புண்ணியவதி செய்த அறப்பணிகளுக்கு முன்னாடி என்னோட செல்வம் அத்தனையுமே வீண் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு என்னோட கண்களை திறந்துட்ட மகளே. செல்வம் தான் நிலையானது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி இல்லை அப்படின்றத பரிபூர்ணமா உணர்ந்துக்கிட்டேன். தர்மங்களை நம்ம செய்றோம், இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கை சிறப்பா இல்லையே. ஒருவேளை நாம முட்டாள்தனமா வாழ்றோமோ? மத்தவங்க எல்லாம் ரொம்ப சாமர்த்தியமா வாழ்றாங்களே, நாமளும் அது மாதிரி வாழலையே, தனத்தை சேர்த்து வைக்கலையே அப்படின்ற எண்ணம் வர்றப்போலாம் இந்த சம்பவத்தை நினைவு வச்சுக்கோங்க. மனசுக்கு கட்டாயம் உற்சாகம் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் சிவபெருமான் பற்றியும் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றியும் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.